நல்லா தான் இருக்குது ப்ரோ நல்லா தான் இருக்குது. அதான் பார்ட் 1ஓட இதுதான் 2 சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேக்கிங் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கு. எல்லாமே பக்கா ஓப்பன் பண்ணுறாங்க. ஆப்ரம் யாருன்னு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணுறாங்க. 21 வருஷம் அவர் எங்கே இருந்தார்? அதெல்லாம் கரெக்டாக எல்லாமே இது பண்ணுறாங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. மாஸ் சீன்ஸ் எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அது ஹீரோவை லாலியாட்னா அவ்வளோ சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோ எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வருது, அவர் லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஆமாம் கொஞ்சம் ஸ்டோரியில் வரணும்ல, அந்த ஸ்டோரிக்காக கொஞ்சம் லேட்டாக இருக்காங்க. அது வந்து தாங்குற அளவுக்கு டைம் இருக்குது நம்மளுக்கு. இருக்கு அதுக்கப்புறம் படம் பக்கா பண்ணியிருக்காங்க. அவரோட அதான் மேக்கிங் பிருத்விராஜ் சூப்பராக, அவரும் இன்ட்ரோ சூப்பராக இருக்குது. அவர் இன்ட்ரோ சான்ஸ் எல்லாம் தியேட்டர்லேயே பார்க்க வேண்டிய மூவி இது. 3க்கு லீடு கொடுத்துருக்காங்க. அதான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 3 இருக்கிற மாதிரி தான் கொண்டு வந்து இப்போ நிற்க வச்சிருக்கு படம். நல்லா இருக்கு மாசு செம்மையா அது லீடு கொடுத்துருக்காங்க. அடிவுளி நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் நல்லா இருக்கு எல்லாமே ஓகே தான். பிருத்விராஜோட டைரக்ஷன் எல்லாம் பக்கா இருக்கு. ஹோல் லெவல் இருக்கு. 2க்கு ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி இருக்கு. ஓகே தான். எனக்கு எல்லாம் ஓகே. 3 லீடு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்க. ஆமாம் தான். ஓகே 3 வந்தா வரீங்களா? வருவேன் கண்டிப்பாக. பிடிச்சிருந்தா 2 ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கு. தெரியல ப்ரோ, நல்லா இருந்தது. அவ்வளோ ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருக்கேன் ப்ரோ. ஸ்டீஃபன் நெடும்புலி எப்படி ப்ரோ என்ட்ரி எப்படி இருந்தது? போலிச்சாடிக்கு ப்ரோ தகர்த்து ப்ரோ. 3க்கு வெயிட்டிங்கா? கண்டிப்பா கட்ட அது எப்படி ப்ரோ? ப்ரோ நல்ல இதுதான் ப்ரோ. கட்ட வெயிட்டிங் லெவல் 3க்கு எப்படி வொர்க் அவுட்? சூப்பரா மியூசிக் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நிறைய ஊர்ல எல்லாம் போய் எடுத்துருக்காங்க. ஜஸ்டிஃபை ஆமா ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் ப்ரோ. ஆப்ரமன் யாருன்னு காட்டுறாங்களா? அது ஒரு 26 வருஷம் அதெல்லாம் நான் சொல்லிட்டேனா அப்புறம் காட்டுறாங்க அந்த மாதிரியான விஷயம் இல்ல இருக்கு. அது சொல்லிட்டேனா அப்புறம் அடுத்த பாக்குறவங்க அது போர் ஆகும் ப்ரோ. 3க்கு லீடு கொடுக்குது. கண்டிப்பா அப்படிதான் கொடுத்து நிப்பாட்டி இருக்கேன் ப்ரோ. ஸ்டீஃபன் நெடும்புலியா இல்ல ஆப்ரமா? அப்ரஹாம் குரேஷி தான் வந்து ஆக்சுவலி மோஸ்ட்லி வராங்க. ஸ்டீஃபன் நெடும்பலி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது படத்தில். ஸோ அது இனிமேல் நெக்ஸ்ட் பார்ட்டுக்கும் வந்து அப்ரஹாமோட பேக் ஸ்டோரி தான் ஃபுல்லாக வரப்போகுது. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபைட்டு எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. ஸ்டார்டிங் ஒரு 15 மினிட்ஸ் மோகன்லால் சார் வர லேட் ஆகுது அப்படின்றாங்க. ஆமாம் இல்லை அது தெரியல. ஏன்னா வந்து அது பேக் ஸ்டோரி வர்றதுனால, இன்னொருத்தரோட ஸ்டோரி காமிக்கிறதுனால அதில் எதுவுமே லேட்டாக எதுவுமே வரல. பட் அதான் லெங்க்த் வந்து நிறைய இருந்தாலும் அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு. பிருத்விராஜ் ஃபுல்லாகவே இருக்குது. அதாவது அங்கங்கே வந்துட்டு போவார். பட் அது அவரோட பாட்டு வந்து ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கிறதுனால அதுவும் நல்லா தான் இருக்குது. கிளைமேக்ஸில் கேமியோ ரோல் வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒருத்தர் எக்ஸ்ட்ரா வராரு. அதனாலேயே பார்ட் 3 வந்து ஆக்சுவலி ஆப்வியஸ்லி ஒரு சைனீஸ் மாடல் ஃபைட் எல்லாம் வச்சு வர சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இதே மாதிரி வருவோம். கண்டிப்பாக பண்ணியிருக்கு. எப்போவுமே ஃபஸ்ட்டு தான் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். பட் இது வந்து சூப்பராக அதுக்கு அடுத்த பார்ட்டாக இது வந்து நல்லாவே இருக்குது. தேர்டுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும்னு நான் விரும்புகிறேன். அது ஆக்சுவலி அந்த ஒரு ஃபேமிலியோட மொத்த எல்லாருமே வந்து ஆக்சுவலி அரசியலில் வர்றது தான் இதுலேயும் வந்து ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன பேக்ட்ராப்ஸ் இருக்குது எல்லாமே காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த இதில் வந்து ஆக்சுவலி நிறைய சான்ஸ் கிடச்சிருக்கு. அது அவங்க வந்து நெக்ஸ்ட்டு பொலிட்டிஷியனாக வர்றது, அதனால அவங்களுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது படத்தில். நிறைய சீனும் இருக்குது அவங்களுக்கு. ஆக்ஷன் பிளாக் த்ரில்லர். ஸோ சீட் எட்ஜுன்ற மாதிரி இப்போ வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லெலாம் எதுவுமே இல்லை. பட் அங்கங்கே குட்டி சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. தாராளமாக மோகன்லால் அண்ட் பிருத்விராஜ் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஆப்வியஸ்லி டைரக்ஷன் தான். ஏன்னா எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காரு. ரெண்டாள் ஒரு ஆள் இருந்தாலும் கேரளாவில் அந்த அளவுக்கு ரோல் இருக்குது, ஃபாரின் ரோல் இருக்குது. இப்போது இந்த படத்தில் நிறைய ஃபாரின் ரோல் தான் பேசிகிட்டு இருக்குது. கேரளா ரோல் ஒரு ரிவீல் தானே போன லூசிஃபர்லே. அப்போது இதில் நிறைய அப்ரஹாம் ரோல் தான் பேசிகிட்டு இருக்குது. அவங்க ஆமாம் கண்டிப்பாக பேசிகிட்டு இருக்கு. இந்த டாம் விஷயம் பேசியிருக்கு. மற்ற அரசியல்லாம் கடைசி அந்த வில்லன் ரிவீல் பண்ணோம். அது பார்ட் 3 தான் வரும் அவங்க ரோல். அவங்க செகண்ட் ஹீரோ தான் நடிச்சிருக்கு. அதுலேயே சூப்பராக இருக்குது. முதல்ல சப்போர்ட் பண்ணி அவங்க ரைட் ஹேண்டை ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. 2-3 என்ட்ரி இருக்குது. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அந்த பிஜிஎம் எல்லாம் நல்லா பண்ணி வச்சுருக்கு. 15 மினிட்ஸா ஓகே கண்டிப்பாக. அது இல்லை அதெல்லாம் மேனேஜ் பண்ணிங்க. மற்ற கேரக்டரை வச்சு அதை மேனேஜ் பண்ணி பில்டப் சீன் இருக்குது. கண்டிப்பாக லாஸ்ட் லீடு கொடுத்துருக்கு.
த்ரீன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக 4 ஷூட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு லீடு தான் கொடுத்துருக்கு. கேரளாவில் ஷூட் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். தெரியல என்ன. அது கொஞ்சம் கம்மி தான். அதில் அது ரொம்ப மிஸ் ஆகுது. ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் ஒரு என்ட்ரி மட்டும்தான் இருக்குது இந்த நேட்டிவ் பிளேஸ்லேயே. மற்றதெல்லாம் ஃபாரின் கெட்டப் தான் வராரு. எல்லாருக்குமே ஒரு இது கொடுத்துருக்காங்க ப்ரோ. எல்லாருக்கும் தனித்தனியாக அப்படி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. டைரக்ஷனாக இருந்தாலும், ஆக்டிங்காக இருந்தாலும், ஸ்டோரியாக இருந்தாலும், எப்படி பார்த்தாலும் அடி ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்காரு. எடுத்திருக்காங்க, அப்படி எடுத்திருக்காங்க. பிருத்விராஜ் அவரோட ஃபேன் தானே, எப்படி எடுக்கணும்னு அவருக்கு தெரியல. ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. வருது எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டில் பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக எடுத்திருக்காங்க ப்ரோ. மலையாளம் மூவியாண்டா நானே நினச்சி பார்த்தேன், அப்படி எடுத்திருக்காங்க. இல்லை பரவாயில்ல, கொஞ்சம் ஹிந்தி வரும், அந்த மாதிரியெல்லாம் வருது. பட் பரவாயில்ல, அவ்வளோ எல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. அதையும் தாண்டி போகும். இல்லை லேக் எல்லாம் இருக்காது. ஸ்டோரி பில்டிங் அப்படியா ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். 3 இருக்கே, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 3 இருக்குன்னு. 3 இருக்கு. அவங்களே கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இனிமே தான் புது பிகினிங். நல்லா இருக்கு.